மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்குறா கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு. தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக வந்து ரொம்ப அடக்குமுறையும் அராஜகமும் ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அழிவுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன நீங்க தான் வந்து ஓட்டு கேட்கணும், நீங்க மட்டும்தான் ஆளணும், நீங்க மட்டும்தான் கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற எண்ணத்திலேயே தான் இருக்கீங்க. நீங்க இல்லைன்னா ஏடிஎம்கே, இந்த ரெண்டு பேருமே தான் இது பண்ணணும். மக்களுக்கு நல்லது செய்யணும்னு எவனும் வரல. அப்படி வந்துட்டானா அவனை விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு அடக்குமுறையை கொண்டு தாவேகாவை அடக்கி கொண்டிருக்கிறது. இப்ப பாருங்க, திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில ஓட்டு கேட்டு போறாங்க வேட்பாளர் மற்றும் நிர்வாகிகள்லாம் அவங்க மேல தாக்குதல் நடத்துறாங்க. என்னன்னாக்கா, இதே போல இந்த இடத்துல மட்டும் தான் கிடையாது, எல்லா இடத்துலயுமே அதான் நடக்குது. என்னன்னாக்கா, அவதூறு பேசிட்டாங்க. என்ன அவதூறு பேசுறாங்க? இருக்கிறத சொன்னாக்கா இவங்களுக்கு கூத்துது கூடாது. ஏன்னா நீங்க பண்ணலையா, வாங்க சொல்ல நீங்க பண்ணல, கிட்னி திரட்டு பண்ணலையா, கக்கு சூழல், மனகாட்சி சூழல் இதெல்லாம் பண்ணலையா, இதெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்குது அப்படியா? திமுகனா இதெல்லாம் பண்ணிருக்கு அப்படின்றத சொல்லிதான் ஓட்டு கேட்க முடியும். இதெல்லாம் மாத்திரம் தான் சொல்லி ஓட்டு கேட்க முடியும். இதுக்காக அந்த கட்சி நிர்வாகிகளை தைக்கிறதுக்காக வண்டியில அந்த போட்டோ பேனர் எல்லாத்தையும் கிழிச்சு எல்லா வேலையும் பண்ணியிருக்காங்க. அடிக்கிறதுக்கு யாரும் உங்களுக்கு உரிமை கொடுத்துருக்கேன்? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்தவாசி அந்த இது ஆளுக்கு தமிழக வேட்பாளர் எல்லாருமே போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நடந்தாக்க போலீஸ் மட்டும் நடவடிக்கை எடுத்துருமா? அதான் கிடையாது. தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. அதே போல அருண்ராஜ், தாவேகாவை சேர்ந்த அருண்ராஜ், அவர் ஓட்டு கேட்க போன இடத்துல அதுதான், நீங்க திரும்பி போங்க, ஓட்டு கேட்கக்கூடாது, நாங்க பர்மிஷன் வாங்கிட்டு பண்றோம் அப்படின்னு அவர் சொல்லி, முன்னால முடிஞ்சதை நீ பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. மே 4ஆம் தேதியோட உங்க ஆட்சி முடிவு வரப்போது எழுதி வச்சுக்கோங்க. ரெண்டாவது, இவங்க பெரம்பூர்ல ஒரு தில்முழு பண்றாங்க. திமுக திருட்டு கழகம் அப்படின்றது ஏன் சொல்றாங்கன்னா, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கொள்ளடிப்பானுங்க, இதை வேலை எல்லாம் பண்ணுவானுங்க எல்லாம் கிடையாது. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஜெயிக்கிறதுக்கு திருட்டு வேலை பண்ணுவானுங்க. அந்த திருட்டு வேலை தான் இவனுங்க திருட்டு திராவிடர் கழகம்னு சொல்றது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே பேர்ல 10 பேரை நிக்க வைப்பானுங்க. விஜய் நிக்கிறாரு அந்த இடத்துல, ஒரு 10 பேர் அந்த இடத்துல விஜய் பேரை கொண்டவங்களே கொண்டு வந்து நிக்க வைக்கிறது. அது மட்டும் இல்லாம 16ஆம் நம்பர் வரிசை எண்ணில் வந்து விஜய் அண்ணாக்கு ஓட்டு போடணும். அந்த இடத்த நோட்டான்னு சொல்லி போட்டு எல்லாருக்கும் வீட்டுக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா மக்கள் வந்து நோட்டாக்கு போடணும்ன்ற விருப்பப்படுறவங்க மட்டும் தான் நோட்டாக்கு போடுவான். மற்றவங்க எல்லாம் வந்து கட்சிகளை தேடி தான் போடுவான். இப்ப விஜய் சின்னத்தை வந்து தேடுவாங்க, குழம்பிடுவாங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க, குழம்பிடுவாங்க மக்கள். அப்போ 16ஆம் நம்பர் நம்ம போடக்கூடாது, அது நோட்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். இந்த மாதிரி திருட்டு வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவனை நேரடியா களத்துல நின்று ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. என்னைக்கு விஜய் அரசியலுக்கு வந்தாரோ அன்னைக்கு இவங்களுக்கு டவுஸ் வந்துருச்சு. நேரடியா களத்துல நின்னாக்கா நம்மளை அடிச்சு சாப்பிட்டு போயிடுவாங்கன்னு தெரியும். இன்னைக்கு பெரம்பூர்ல தொகுதி மக்கள் எல்லாம் வந்து அப்படியே சும்மா அண்ணன் புறக்க வேலை பாக்குறாங்க. தொகுதி மக்களே இறங்கி வேலை பாக்குறாங்க. வீடுக்கு அவங்களே வந்து போய் பிரச்சாரம் பண்றாங்க. இந்த மாதிரி போடுப்பா, விஜய்க்கு போடுன்னு சொல்லி எல்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணா இவங்களுக்கு பயம் வந்துச்சு. இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா, இனி திமுக 50 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அந்த மாதிரி நீங்க பார்க்க வேண்டிய வரும் அப்படின்னு சொல்லி கதை விட்டுட்டு கருப்பு கொடி கட்டுங்க அப்படின்னா, எதுக்குன்னா எம்பி பதவி வந்து கம்மி போட்டுறாங்க அப்படின்னா உடனே இவர் வந்து எல்லா வீடும் கருப்பு கொடி கட்டுங்க அப்படின்னா ஒருத்தன் கூட கட்டல. எப்படின்னா, அந்த கட்சியில வேலை பார்க்குறாங்க, இந்த 200 ரூபாய்க்கு அடிமையா வேலை பார்க்குறாங்க, அவனுக்கு மட்டும் தான் வீடு போய் அவங்க தான் கட்டியிருக்காங்க தவிர ஒருத்தரும் கட்டல. ஆனா நம்ம அண்ணன் விஜய் எனக்கு ஆதரவா உங்க வீட்டு வாசல்ல விசில் சின்னத்தை கோலமா போடுங்கன்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக அவர் நிக்கிற பெரம்பூர் தொகுதி மட்டும் இல்ல, தமிழ்நாடே போட்டுச்சு. எங்க தமிழ்நாட்டுல எல்லா வீட்டு பெண்மணிகளும் கோலம் போட்டாங்க. 2.87 கோடி பேர் இருக்காங்க. அந்த அவங்க எல்லா பெண்கள் இவங்க எல்லாமே வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அந்த பயம்தான். என்ன அது, பெண்கள்லாம் சாரசாரியா அவர் பின்னாடி போய் நிக்கிறாங்களே அப்படின்ற பயம்தான். வார்த்தனும் பேச்ச மதிக்க மாட்டானுங்க. ஏன்னா நீ பண்ண அயோக்கியத்தனங்கள் அவ்வளவு. இன்னைக்கு விஜய் நான் ஒரு குரல் கொடுத்தாருன்னா தமிழ்நாடே சம்பிச்சு போயிடும். நீ சொல்றாங்களே படத்துக்கு அவர் குரல் கொடுக்கல, இது பண்ணலன்னு அவர் ஒரு அறிக்கை விட்டாரு, இந்த மாதிரி போய் இது பண்ணிடுறானாக்கா தமிழ்நாடே காணாம போயிடும். ஆனா எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இதெல்லாம் வேணாம், நமக்கானது வேற, அரசியல் வேற அப்படின்னு சொல்லிட்டு தான் கம்முன்னு பொறுமையா இருக்காரு. ஆனா இவங்க இது அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு ஓவரா ஆரம்பிக்காங்க. இந்த பாருங்க, ஸ்டாலின் ரோடு வளம், அதாவது சாலை வளம் நடந்து போகும்போது ஒரு வயதான பெண்மணி வந்து அவர் காலில் விழுந்து மனு கொடுக்குறாங்க. அந்த மனுவை வாங்கிட்டு தள்ளி விடுறாரு. மக்களை மதிக்க தெரியாத ஒரு மனிதனை தலைவனா எப்படி இருக்கும்? அதே மாதிரி அந்த அந்த ரோடு வளத்துல இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா ஒருத்தர் குழந்தைய தூக்கி அவர் முன்னாடி பக்கத்துல வர்றாரு. போ 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 அப்படின்னு சொல்லி மூஞ்சி அப்படி காட்டுறாங்க.
அதாவது ஒரு மனுஷனுக்கு ஓட்டு போட்டு உள்ள உட்கார வைக்கிறது, நம்மளை பாதுகாப்பாங்க, நமக்கானது எல்லாம் செய்வாங்க அப்படின்னு அவரை பார்க்கறதுக்கு கிட்ட போறதுக்கே உங்களுக்கு அவ்வளவு இதுனாக்கா நீங்க என்ன இது அவ்வளவு பெரிய இதுவா? நீங்க என்ன மன்னரா? நாங்க இல்லைனாக்கா நீங்க இல்ல, இது மக்களாட்சி. ஆனா நீங்க மக்களாட்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தான் ஏமாத்திட்டு சுத்திட்டு இருக்கீங்க. அவ்வளவு திமிரு அவருக்கு. அடுத்த வாட்டி காணாம போயிருவீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மட்டுமானு பாத்தீங்கன்னா இந்த பிரேமலதா, பெட்டி பிரேமலதா, அவங்கள வந்து அதான் 200 கோடி ரூபா வாங்கியிருக்காங்க. 1 கோடி 2 கோடி கிடையாது. அந்த கட்சியில வந்து கூட்டணிக்காக வெறும் ஒரு 2% ஓட்டு கூட இருக்காது அவங்களுக்கு. ஆனா 200 கோடி ரூபா வாங்கியிருக்காங்க. எவ்வளவு? 200 கோடி ரூபா வாங்கிக்கிட்டு திமுக ஆதரவா செயல்பட்டு இருக்காங்க. இதுல வந்து இந்த அம்மா சொல்லுது, ஸ்டாலின் காலையில வந்து அண்ணன் வந்து காலையில டீ கடைக்கு போய் மக்களோட மக்களா டீ சாப்பிடுறாரு, இதுதான் தலைமை பண்பு. அடி பைத்தியக்காரி. அப்படின்னாக்கா நீ சொல்லியிருந்தீங்கன்னா இந்த ஊருக்குள்ள காலையில 4 மணிக்குள்ள ஏந்திரிச்சு போய் உட்காந்து டீ கடையில முக்காடு போட்டு உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க. என் கையில எவ்வளவு தலைமை பண்பு இருக்கும், அனுப்பிச்சு விட்டுருக்கோம்ல அங்க. அதாவது பெட்டி வாங்கிட்டோம், என்ன பேசுறதுன்னு தெரியல, இந்த ஆளு ஒரு நல்லதும் பண்ணி தொலைக்கல, ஏதாவது ஒண்ணு பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மைண்ட் வாய்ஸ்ன்னு நினைச்சு வெளியே பேசிருச்சு மேடையில. இன்னைக்கு பாலியல் குற்றங்கள், சரக்கு, போதை இதெல்லாம் வந்து கலாச்சாரங்கள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸ் நினைச்சு வெளியே பேசிருச்சு. அது தெரிஞ்சு போச்சு, இது ஜெயிக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஏதாவது ஒண்ணு பேசிட்டு போவோம் வாங்க. 200 கோடி சும்மா இருக்க முடியாது. 200 கோடி மட்டும் கூடாது, எம்பி பதவி ஒரு 8 தொகுதி கொடுத்துருக்காங்க. அதனால ஜாலியா இதை வச்சு இதை கூட ஜெயிச்சுட்டுனா கூட போதும், ஜாலியா வந்துட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அம்மா. இது மட்டுமானு பாத்தீங்கன்னா 75 வருட கட்சியும், 75 வருட கட்சி நீ என்ன புரிங்கிட்ட? அப்படி ஒண்ணுமே புடுங்கல. 25 கட்சிகளோட கூட்டணி வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு உனக்கு. அதெல்லாம் பாதாளத்துக்கு போயிட்ட, வேற வழியே கிடையாது. இந்த வாட்டி நீ இவ்வளவு கட்சிகளோட கூட்டணி வச்சாதான் ஜெயிக்க முடியும்ன்ற சூழ்நிலைக்கு வந்திருக்க. அப்பயும் ஜெயிக்க போறது கிடையாது. இதுதான் நிதர்சனம். அதனால மக்களே, தயவு செய்து இந்த குத்தடிமையில இருக்கிற நாய்கள், இந்த நீங்க அழிஞ்சு போறாக்கா அழிஞ்சு போங்க, ஆனா எங்களையும் சேர்த்து அழிக்காதீங்க. தயவு செஞ்சு ஓட்டை மாத்தி போடுங்க. வர தேவையில்ல. இது நான் 5 வருட ஆட்சியில என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாலின் சொட்டையோட வந்தாரு, இப்ப விக் வச்சுன்னு பலன்னு சுத்துறாரு. அவ்வளவுதான். இதுதான் வளர்ச்சி, வேற எதுவுமே கிடையாது. அதனால மாத்தி ஓட்டு போடுங்க, எங்களையும் சீரழிச்சு தொலையாதீங்க. அதாவது இந்த தலித் மக்களுக்காக போராடுவேன், நான் வந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்காக போராடுவேன்னு சொல்ற குருமா அவர்கள் என்ன சொல்றாருன்னா, 15ஆம் தேதி 3ஆம் மாசம் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, பிஜேபி வந்து விஜய் அலைன்ஸ் கூப்பிடுது அப்படின்னு உடனே, விஜய் வந்து அவ்வளவு தெளிவா இருக்காரு, அவர் போக மாட்டாரு நான் நம்புறேன் அப்படின்னு சொன்னவன், அதே அடுத்த மாசம் அதான் இப்போ 4ஆம் மாசம் 12ஆம் தேதி வந்து என்ன சொல்றான்னா, விஜய் வந்து பிஜேபியால் இயக்கப்படுகிறார், அதனாலதான் தடுத்து நிக்க சொல்லியிருக்காங்க பிஜேபியில அப்படின்னு சொல்றான். அதாவது வாங்கி இருக்குன்றதுக்காக என்ன வேணாலும் மாற்றி பேசுவான் அப்படின்றதுக்கு தான் உதாரணம். அதுக்காக தான் சொல்றேன். என்னன்னா, இவங்களோட கூட்டணியில இருந்து வேலை பார்த்தாதான் இவங்களாலே எதனா பொழப்பு ஓட்ட முடியும், தனியா என்ன எதுவுமே கிடைக்காது அப்படின்றதுக்காக உள்ள சேர்ந்துட்டு வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு இருக்காங்க. பெட்டி பிரேமா, இது ஒரு திருமாவளவன், இந்த அறிவாலயத்தை வாட்சிமேன் கமல்ஹாசன், இந்த மாதிரி வந்து ஒரு 25 கூட்டணியை வந்து வச்சிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. சின்னதா ஏதாவது ஒரு கட்சி அமைச்சு அது ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா கூட உள்ள தூக்கி போட்டு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அண்ணன் அதுக்கு ஒரு நல்ல பேர் வச்சிருக்காரு, முதலீட்டு கழகம். அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் இல்ல, முதலீட்டு கழகம். 200 கோடி கொடுத்து, 300 கோடி கொடுத்து, 150 கோடி கொடுத்து ஒவ்வொரு தலையும் வாங்கி உள்ள போட்டு வச்சிருக்கிறதுனால முதலீட்டு கழகம். எல்லாருமே முதலீடு பண்ணியிருக்காரு. நீங்க எல்லாம் ஜெயிச்சே ஆகணும், இல்லைன்னா நான் தோத்துருவீங்க அப்படின்ற மாதிரி முதலீடு பண்ணி வச்சிருக்கனால அது முதலீட்டு கழகம். முட்டா கூட்டங்களா நீங்க. இப்ப பாருங்க, அது ஒரு 8000 ரூபாய் கூப்பன் வந்து எல்லாருக்கும் விநியோகம் பண்ணிட்டு இருக்காங்க. பெரம்பூர் தொகுதியிலும் அதே தான் நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து 8000 ரூபாய் கூப்பன் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, 4ஆம் தேதி அவர் ஜெயிச்சுட்டு 5ஆம் தேதி நீங்க கொடுத்து வாங்கிக்கலாம். எப்படி போய் பிரச்சாரம் பண்றாங்க பாருங்க. ஏற்கனவே இந்த 1000 ரூபாய் காசு எல்லாருக்கும் போறேன்னு எல்லாருக்குமே போடல, அதுலயும் ஊழல். இந்த எலெக்ஷன் வருதுன்னு லாஸ்ட்ல இருந்து 5000 ரூபாய் போட்டு இது ஒரு கணக்காட்டி இதை சொல்லி கேட்கிறாரு, ஓட்டு கேட்கிறாரு. 5000 பொங்கலுக்கு ஒரு 3000 கொடுத்துருக்கேன், 2 சேர்த்து 8000. 8000 ரூபாய் பிளஸ் கூப்பன் 8000 ரூபாய், 8000 பிளஸ் 8000, அந்த 8 பிளஸ் 8 ஸ்டாலினுக்கு போடு ஓட்டு. கேவலமா இல்ல? ஒரு ஏழை எளிய மக்களை அவங்கள தரத்தை உயர்த்தி ஏழையில்லா தமிழ்நாட்டுன்னு உருவாக்க தெரியல, ஏழைகளின் சின்னம் உதயசூரியன் சொல்லி ஓட்டு கேட்கறீங்க. உனக்கு வெக்கமா இல்லையா?
இது எவ்வளவு காலமா வந்து ஏழை மக்களை ஏழையாவே வச்சிருக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி ஓட்டு வாங்குறதுக்காக மட்டும்தான். ஏன்னா அடுத்த விஷயத்த அவங்க யோசிச்சாங்கன்னா நமக்கு ஓட்டு போயிடும் அப்படிங்கிறதுனாலதான் இதை வந்து சொல்லி ஓட்டு கேட்கிறேன். இந்த ஓட்டு 8000 ரூபாய் கூப்பனை கொடுத்து ஒரு பொண்ணு வந்து எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி தலித் சமூகத்தை சார்ந்த அந்த பெண்ணு எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி கேட்ட உடனே அந்த பெண்ணை தரக்குறைவா பேசி ஆபாசமா பேசி அந்த பொண்ணு அசிங்கப்பட்டு தூக்குல தூங்கிடுச்சு. உங்களுக்கு தாழ்த்தப்பட்டவங்களும் அவ்வளவு இலக்காரமாயிட்டாங்களா? உங்களுக்கு என்னன்னா எல்லாரும் வந்து நமக்கு அடிமையா இருக்கணும், கடைசி வரைக்கும் ஒத்தடிமையா இருக்கணும், நாங்க மட்டும் ஆண்டுகிட்டே இருக்கணும், யாரும் எதிர்த்து கேள்வி கூட கேட்டக்கூடாது. இதுதான் இந்த லட்சந்திரன் இன்னும் இது இல்ல, அடுத்த ஆச்சு நாங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்பயே இந்த நிலைமை பண்றீங்க, திருப்பி உங்க கையில கொடுத்தா என்ன நடக்கும் தமிழ்நாடு? இது மட்டுமான்னு பாத்தீங்கன்னா ஒரு காமெடியான ஒரு சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, திமுகல அவரு சாலை வளம் வர்றதுக்காக உதயநிதி ஸ்டாலின் சாலை வளம் வர்றதுக்காக ஒரு இது ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. பூ தட்டு ஆரத்தி எடுக்கிறதுக்கு எல்லாம் பண்ணிருக்காங்க. இந்த பண்ணிருக்கும் போது அந்த பக்கம் நாம் தமிழர் கட்சி ஓட்டு கிட்டு வந்திருக்காங்க. யாருக்கு எதுக்காக மதத்தை ஓட்டுக்கு நிக்கிறோம், எது என்ன கான்செப்ட்னே தெரியாம நாம் தமிழர் கட்சி வந்தோடனே அவங்களுக்கு பூ தூக்கி போட்டுக்கிறாங்க ரோட்ல. இதை விட அதான் சொல்றோம்ல, 200 ரூபா 300 ரூபா கொடுத்துட்றாங்க, பூவை போடணும்னு சொல்லிடுறாங்க. அது யாரு வந்தாங்கன்னா எப்படி வந்தாங்கன்னா என்ன இதெல்லாம் தெரியாது, சொல்றதுக்கு வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. இந்த அவல நிலை மாறணும், எல்லாரும் தன்னோட பொருளாதாரம் உயரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு விசில் சின்னதுக்கு போட்டு போடுங்க. ஏற்கனவே இவ்வளவு வருட காலம், அதாவது சுதந்திரம் அடைஞ்சதுன்னு தான் பேரு, ஆனா ஒருத்தவங்க கீழே குத்தடிமையா தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்றது. ஏன்னா அவங்க கட்சியில அவங்க இருக்கிறவங்க மட்டும்தான் குத்தடிமையும் கிடையாது, அவங்க கீழே நம்ம ஆளப்படணும், நம்மளால அவங்க ஆளப்படணும், அவங்களால நம்ம ஆளப்படக்கூடாது. எப்படி புரியுதுங்களா? நம்மளால அவங்க ஆளப்படணும். ஏன்னா மக்களாட்சின்றது அதான். நமக்கு என்ன இது வந்து சரி இது தப்புன்னு படுதுன்னா நம்ம மாத்தணும். அந்த இடத்துல ஒரு தொகுதியில ஒரு வேட்பாளர் இருக்காங்கன்னா அந்த வேட்பாளரை மாத்துறதுக்கு நமக்கு தெரிஞ்சு இருக்கணும். அதுதான் மக்களாட்சி. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கேள்வி கேட்டாங்கன்னா அடக்குமுறையில அடக்குவாங்க. இது மன்னராட்சி. அதனால தயவு செஞ்சு சிந்திச்சு செயல்படுங்க. எவ்வளவோ அக்கிரமம் நடக்குது என்னென்னே இந்த இதெல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது திமுகவுக்கு நீங்க ஓட்டு போட போறீங்க அப்படின்னாக்கா பாலியல் வன்கொடுமை, மணல் கொள்ளை, கனிம வளங்கள் கொள்ளை, கப்பு சூழல், மாநகராட்சி ஊழல், 10 பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கி அதுல ஊழல், 6,48,00,000 ஊழல், இது எல்லாமே வந்து இதுல சமப்பாதி நீங்க ஆதரிக்கிறீங்க. அதுல உங்களுக்கு பங்கு உண்டுன்றதுல மறந்துடாதீங்க. தயவு செஞ்சு சிந்திச்சு வாக்களிங்க. இதுதான் நீங்க தமிழ்நாட்டுக்கு செய்யப்படுற ஒரு பேருதவி. அதனால இன்னும் ஒரு 6 நாள் தான் இருக்கு. இந்த 6 நாள்ல நீங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட சொல்லி இந்த மாதிரி இதெல்லாம் நடக்குது, நீங்க டிஎம்கேல இருந்தது போதும், இதுக்கப்புறமா வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு மாத்துங்க எல்லாரையும். அப்பதான் தமிழ்நாடு உருப்படும். நன்றி, வணக்கம்.